ஹலோ கைஸ், கௌதம் here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பிரதர், டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கான ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷருக்கான ஜாபை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து அந்த ஜாப் ரிசர்ச் பண்ணி தேடி அவங்களுக்காக வீடியோவை கான்டென்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஆக்சுவலி இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இவங்க என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு A to Z தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாக் இன் இன்டர்வியூ தான். ஐ மீன் நம்ம நேரில் போய் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு A to Z எல்லாமே நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் அந்த ஹச்ஆர்க்கே டேரெக்டாக கால் பண்ணி எங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம சேனல் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூ இல்லை. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்கும் ரொம்பவே கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப், இந்த கெரியர்ஸ், இந்த கான்டென்ட், இந்த சேனல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி சான்ஸ் வாக் இன் டிரைவ் ஃபார் 2023 ஃபார் டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் வாக் இன் டிரைவ் 2023 ஃபார் டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர், சான்ஸ் டிரைவ் ஆர்கனைசிங் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ஃபார் கேண்டிடேட் எனி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஒரிஜினல் வெப்சைட்டில் பார்க்கலாம் எந்த பேட்சுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உங்களோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிக்னல் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, SAND அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷராக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இந்த கம்பெனி பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் கேண்டிடேட் வரைக்கும் இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BE பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேட்ச் வந்து எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜாப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி எதுவும் இதில் மென்ஷன் பண்ணல. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையுமே சேலரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நீங்கள் அந்த டேரெக்டாக ஹச்சருக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை டேரெக்டாக வாக் இன் இன்டர்வியூ போவீங்கல்ல, ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான இதுதான் கேட்டிருக்காங்க. ஹேண்ட்லிங் எனர்ஜி, மீட்டர் டேட்டா அண்ட் வேரியஸ் BSc சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் தி டேட்டா, ஜென்ரேட் பில்லிங் பேராமீட்டர்ஸ், மீட்டர் டேட்டா வேலிடேஷன் அண்ட் மீட்டர் டேட்டா பேஸ் அப்டேட்டிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் ஒரு அனாலிசிஸ் ஜென்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பெருசாக இவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பேசிக்காக தான் இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கான பேசிக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் இன் MS Excel கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு MS Excel அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் வெல் நோனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஹையர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் டு ஹெல்ப் கலெக்ட், மெஷர், ஆர்கனைசிங், அனாலிசிஸ் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, ஆர்கனைஸ் அண்ட் அனலைசிஸ் பண்ணுறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடெக் BE இன் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல், ஸோ அந்த கேண்டிடேட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம், ஸோ என்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக்குரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வெப்சைட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த நாக்குரியில் உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு வந்து எல்லாமே அதிலே ஜாப்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ ஐ மீன் நானும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுத்து போடுறேன்.
ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. வாக் இன் இன்டர்வியூ தான், ஐ மீன் நேரில் தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் அவங்க கம்பெனிக்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஃப்ரெஷர்லேருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், நாட் டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து இன்னும் எது ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17th August to 19th August வரைக்கும் அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் மார்னிங் 10 AM to 12:30 PM வரைக்கும், ஐ மீன் காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், டோர் நம்பர்லாம் கொடுத்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்காட் ஐடி பார்க்கில் தான் இவங்களோட ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அந்த ஐடி பார்க் எங்கே இருக்குது, சிப்காட் ஐடி பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாத்துக்கும் தெரியும், சிறுசேரியில் இருக்குது. ஸோ அந்த சிறுசேரி OMR சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் V1 மேப்பும் சொல்லிட்டு மேப்போட லிங்க்குமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதேமாரி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அந்த HRO சம்திங் அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து அவங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 9789923344 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா அன்பரசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அன்வான்டாக எதுவும் பேசாமல் இன்டர்வியூஸ் ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் வந்து பேசுங்க. உங்களோட கம்பெனிஸில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்காக ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆக்சுவலி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட என்ன கம்பெனி, ஐ மீன் இவங்க என்ன கம்பெனிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட என்ன கம்பெனி ஆஃப் நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபுல் டைமாக தான் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக தான் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோலோட கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் பீப்புள்ஸ் வந்து தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட் பீப்புளுமே பிடெக் அண்ட் BE in எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இவங்க வந்து சம் கீ ஸ்கில்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கீ ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Pvt.Ltd, ஐ மீன் எக்ஸலில் இருக்க Pvt.Ltd, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MS Excel தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் VLOOKUP அப்படின்னா எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா VLOOKUP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸல்லையுமே பார்த்தீங்கன்னா சம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவோட ப்ரீ ப்ராசஸிங் மெத்தட் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் தெரியணும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸோ நிறைய பீப்பிள்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரெஷருக்கான ஜாப் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் என்னன்னா என்ன ஒரு ட்ராபேக்னா நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. பிகாஸ் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா யார் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் யார் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் என்ன கொடுத்தாங்க, இன்டர்வியூஸ் ரவுண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் சம் கேண்டிடேட்ஸ், ஐ மீன் சம் டிகிரிஸ் மட்டும்தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிகிரிஸ் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட நம்பர், இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு A to Z டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கெரியர் ரிலவெண்ட்டான இது மட்டும் தான் வருது. ஐ மீன் கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறது ரொம்பவே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறதுமே வந்து சம் பீப்புள்ஸ் வந்து அதில் அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனலை வந்து மேக் பண்ணது அப்படின்னு நான் வந்து தெரிவிப்பேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.